ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட கார் வந்து டிஸ்பிளே மாற்றணுன்ற மாதிரி சொன்னால் பேக் கேம்ப் போடணும். ஸோ ஜிபி ரோட் போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவர் கடைக்கு தான் போயிட்டு நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம யூடியூப்பை வச்சு அவங்க கிட்ட எதனா டிஸ்கவுண்ட் வாங்க முடியுதானோ ட்ரை பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாட்டி டிஸ்பிளேவை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த டிஸ்பிளே தான் ரொம்ப பழசாயிடுச்சு, ப்ளஸ் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு, வெயிலில் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக மாற்ற போகிறோம். பின்னாடி வந்து நம்ம கேமராவும் மாற்ற போகிறோம், ஹெச்டி கேமரா போட போகிறோம். நசரத்பேட்டாண்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இது முன்னாடி 2-3 இடத்துல ஸ்டாப் பண்ணோம், எங்கேயும் செட் ஆகலை, இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ நசரத்பேட்டில் சாப்பிட்டு திருப்பி நம்ம இப்போ கிளம்புறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மவுண்ட் ரோட்டில் பிலால் பன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான். உள்ளே போனால் 15 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு டிஷ்ஷும். உள்ளே போயிட்டு திரும்பி வெளில வந்துட்டோம். பில்லு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டதை விட அதிகமாக இருக்குது. 2 டீ, ஒரு ஜூஸு, ஒரு பன்னு 320 ரூபா கிட்ட வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்குது காஸ்ட் வைஸு. நம்ம இப்போ வந்திருக்க கடை வந்து கார்ஸ் அசசரி, M3 கார்ஸ் அசசரிஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்ஐசிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த கடை வந்து ஒரு 10 கடை தள்ளி இருக்கும், மெயின்லேயே இருக்கும், EA போகிற வழியில். ஸோ இங்கே தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். நம்ம அங்கே போன உடனே அவங்க நிறைய மாடல் காமிச்சாங்க. அதில் நம்ம 2 மாடல் சூஸ் பண்ணி சும்மா செக் பண்ணுறதுக்கு காமிக்க முடியுமா, குவாலிட்டிலாம் செக் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்காக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி 2த்தையும் சைட் பை சைடு வச்சு காமிக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. 2மே அரவுண்டு 10,000 கிட்ட சொன்னாங்க. இதை விட சீப்பாகவும் இருக்குது, பட் இது போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் வச்ச உடனே அவங்க வந்து காரில் இருக்க மாதிரி வந்து லைவாகவே நம்மளுக்கு டிஸ்பிளே காமிக்கிறாங்க. இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இன்னொன்று வைக்க போகிறேன்னு சொன்னார். பக்கத்துலேயும் அதையும் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ 2த்துலேயுமே ஆண்ட்ராய்டு இருக்குது, ப்ளே ஸ்டோர் வந்துடும், நீங்கள் வேணுன்ற ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 2த்தில் எது சூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. டச்லாம் நல்லா தான் இருக்குது. 4GB வேரியண்ட் நம்ம வச்சுருக்கிறது. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து JXL நம்ம பழைய காருக்கு போட்டிருப்போம், அதே மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. அது நம்ம வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 6,700 சம்திங் வாங்கியிருப்போம். ப்ளஸ் அதுக்கான ஒரு அடாப்டர் வாங்க வேண்டியிருக்கும், அது ஒரு 1,200 சம்திங் வரும். இங்கே வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து எல்லாமே சேர்த்து வந்து 12,000 கிட்ட வந்துச்சு. அந்த ஃபிட்டிங் கப்பு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே, ஒரு HD பேக் கேம், இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு அவ்வளோ வந்துச்சு. ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் டிலே இருக்குது சில ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது. பட் ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்மூத்தாகவே இருக்குது. ப்ளேபேக் எல்லாமே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இங்கே பட்டன் இருக்கும், இதில் டச்சில் தான் யூஸ் பண்ணாங்களா? ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி தொட்டு பாரு, யூஸ் பண்ணி பாரு. அது 4GB RAM, இது 2GB RAM. நல்லா இருக்குல்ல இது? 2GBனாலும் உங்களுக்கு அந்த இதுதான் இருக்கு. அது நீங்க கம்பேர் பண்ணலாம் 464 கம்பேர் பண்ணலாம்.
இதுல 2 தானா 4 கிடையாதா? 464 இன்னும் ஹெவி அதிகமா வருமா? எவ்வளவு வரும் அது? 15 வரும். 5000 கிட்ட ஜாஸ்தி வரும். அதுக்கு நீங்க கம்பேர் பண்ணது நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி நார்மல் 232 நீங்க பயப்பட தேவையில்லை. ஹேங்கிங் இஷ்யூ அந்த மாதிரி வருது. ரொம்ப நார்மல் யூஸ் தான். சும்மா எஃப்எம் பாட்டு போட்டு பென்ட்ரைவ் போட்டு பாட்டு போட போறோம். நீங்க டிஃபால்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் இருக்கும். அடிஷனலா நீங்க ஓடிடி யூஸ் பண்ணலாம். ஓடிடி 1.5 hours நீங்க யூஸ் பண்ணலாம். அதேபோல உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே ஏத்தி டவுன்லோட் பண்ணி யூடியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் யூஸ் பண்ணா உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே வரப்போகுது. பேசிக்கா வயசானவங்க வச்சு யூஸ் பண்ணுங்க. சரி ஓகே, உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு அது என்ன இருக்கோ அதுல எதுனா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. நெட் ஸ்லோவா இருக்கோ? நெட் ஸ்லோவா இருக்கோ? நெட் ஸ்லோவா இருக்கோ? இந்த லேண்ட் நெட் வரல. அப்படியே ஆட்டோமேட்டிக் காமிச்சு இப்படிவா இல்லனா எம்பி மோனோ பிளான்ச் அப்படின்ற கார் கேமரா தான் வாங்கியிருக்கோம். ஹெச்டி கேமரா 18.5 mm, நைட் விஷன் இருக்குது, ஹெச்டி, வாட்டர் ப்ரூஃபு. இதோட குவாலிட்டி வந்து நான் வச்சு காமிக்க முடியுமான்னு கேட்டேன். வச்சு காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கைட்லைன்ஸுமே காமிக்கும் பின்னாடி போகிறதுக்கு. அதுக்கான ஒயர் கிட் எல்லாமே அந்த இதுலேயே வந்துடுச்சு. நம்ம செலக்ட் பண்ண டிஸ்பிளே இதுதான். இது வந்து ஒரு ஜப்பானீஸ் பிராண்டுன்ற மாதிரி சொன்னாங்க. நெட்டில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ரிவ்யூஸுமே. அதனால் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே போனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைப்பர்ஸு, அப்புறம் டோர் கார்டுக்கு வந்து இருந்துச்சு. டோர் ஹேண்டிலுக்கு நம்ம ஸ்க்ராச்சஸ் விடாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் டோர் சைடில் திறக்கும்போது அடிபடாமல் இருக்கிறதுக்கு, ஆன்டிஃபாக் ஃபிலிமு, மழை பெஞ்சா இல்லை ஃபாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருந்துச்சு. அப்புறம் மேட்ஸ் இருந்துச்சு, நிறைய இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே, கலெக்ஷன்ஸ் எல்லாமே. கார் சார்ஜர், அப்புறம் கியர் ஹேண்டில்ஸு, கேபிள்ஸு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து கார் வாஷு 3Mல, அப்புறம் நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. என்ன ஒன்றுனா, இந்த டைப் ஆஃப் பொருளுங்க மட்டும் இந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸில் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரைஸஸ் வந்து ஒரு பாட்டிலுக்கு 300-200 வந்து அமேசானை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் அமேசான்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்பிளே இதெல்லாம் வந்து லோக்கல் கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நல்லாயிருக்கும். வாரண்ட்டி இஷ்யூ எதனா வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம். ஸோ இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் சேஃப்னு சொல்லுவேன். நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? எல்லாம் முடிஞ்சு எடுத்துக்கிறவா காசு கேட்கிறாப்ல. எந்த எடுக்க முடியும்? என்ன சிஸ்டம் பண்றாரு? என்ன 1,60,000 கிளிக் பண்ணிருக்கா? என்ன சிஸ்டம் கேட்கறீங்களா? நானுமே முடிஞ்சுரா நேற்று 2 முன்னாள் ஆட்டோமாட்டில கேட்டீங்களா இல்லையா? சிஸ்டம் அன்பிளக்ல போட்டுறேன். நல்லா ராட் மெஷ் கூட இங்கே போடுறாங்களாம். ராட் மெஷ் யாருன்னா போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பின்னாடி வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. புதுசு மாற்றின அந்த ஃபிட்டிங்கே தெரியல, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு பிளேஸில். பேக் கேம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கிட்ட போ, கேமரா கிட்ட போ. அது வந்து பழசுரா வந்து, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த கைட்லைன்ஸ் மட்டும் வரல, அது வச்சு தரேன், கேலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. கிட்ட வா. அது வச்ச உடனே ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சும்மா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஆமா ஆமா, ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ண கேமரா சத்தமா பேசுங்க ப்ரோ, மைக் இல்ல. மைக் இல்லையா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஷாப் எப்படி தேடி வந்தீங்க? ஆல்ரெடி நான் நெட்ல பார்த்துட்டு உங்ககிட்ட என்கொயரி பண்ணியிருந்தேன். மேட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அதனால அந்த பிராண்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் நீங்க ப்ரைஸும் கம்மியா சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் ஸோ நாங்கள் ஒரே டைம்ல 2 கரெக்டா வாங்கியிருந்தோம். ஓகே. அதனால ஒரு கரெக்டா ஃபர்ஸ்ட் இங்க சென்னையில இருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அனுப்பிச்சிருந்தேன். சரி. நீங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, ப்ளஸ் வந்து சன்ஷீல்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்க. எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியல, மேட் இல்லாம ஓட்ட முடியல சொல்லிட்டு உங்ககிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். காஞ்சிபுரத்துக்கு நம்மளுக்கு பிரைஸ் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? ஒரு 1500 to 2000 டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா மேட்ல இருக்கு. அதனால தான் சரி இங்க ஆர்டர் கொடுத்துட்டு என் கொலிக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். ஸ்கூட்டிலே வச்சு எடுத்துட்டு வந்து நானே போட்டேன், அதை வச்சுதான் வீடியோ போட்டிருந்தேன், நல்லா வியூஸ் போயிருந்தது. போனாலும் இதுல கொரியர் போட்டு வரதாலும் கொரியர் போட்டுக்கலாம். ஓகே. என்ன மாதிரி சார்ஜ் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம பிஆர்வி இப்ப வண்டி எடுத்துட்டு வந்துருக்கீங்க, இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி ஐடியாவோட வந்தீங்க? சிஸ்டம் தான் முக்கியமா போடணும், அப்புறம் பேக் கேம் மாத்தணும்ன்ற மாதிரி போட்டோம். கார் பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. கேமரா குவாலிட்டியுமே நல்லா இருக்கு ஓவராலா பாக்க. பிரைஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? பிரைஸ் கம்மி பண்ணிட்டீங்க. ஓகே. உங்க அஃபோர்டபுளா இருந்துச்சா இல்ல அதுல இல்ல நான் கம்மியா இருந்தனால தான் ஆக்சுவலா கூட்டே வந்தேன். ஓகே. நாங்க காஞ்சிபுரத்திலேயே 2-3 கடை இருந்துச்சு. நான் இப்ப கரெக்டா வாங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் வாங்கினேன் எல்லாமே. அதனால இவனை சரி இங்கேயே போய் போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கூட்டே வந்தேன். சரி. நம்ம லேபர்ஸ்லாம் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? நல்லா பேசினாங்க எல்லாமே. பில்டிங் ஒர்க்லாம் பாத்தீங்க. அப்புறம் அந்த தார் ராஸ் கூட்டு போய் காமிச்சிங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. இன்னும் அதை மாடிஃபை பண்ணுவோம், அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும். உங்க வண்டியை மாடிஃபை பண்ணலாம், ஆப்டிக் சைட் போடலாம், கீழே ஃப்ளோர் மேட்டு, சன்ரூம், மேல ரூஃப் கேரியர், ரியர் பம்பர், ஹெட்லைட் அப்கிரேட், ஓவரால் ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம பண்ணி தரலாம். என்ன வேணுமோ எல்லாமே என்கொயரி பண்ணுங்க ஆன்லைன்ல. உங்களுக்கு பிரைஸ் வைஸுமே நம்மள்ட்ட அஃபோர்டபுளா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறப்பல பண்ணி தரலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு சூட் ஆகலாம், அதுக்கு ஏத்தாப்புல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தரோம். வாரண்டி அதுல இருக்க மாதிரி 1 இயர் எல்லாமே இருக்கு. எல்லாமே 1 இயர் வாரண்டியோட தான் ப்ரோ தரோம். ஒரு சில பிராண்டுக்கு போயிட்டீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. இப்போ ஹெட்லைட் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. எந்த பிராண்ட் போயிட்டாலுமே 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். இப்போ சிஸ்டம்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு சில சிஸ்டம்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. கொஞ்சம் பிராண்டடா போறீங்கன்னா அதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க, சர்வீஸ் வாரண்டி தான் பண்ணி தருவாங்க. அதுவே நம்மள்ட்ட எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணி தந்துடுவேன் 1 இயர்ல, என்ன ஃபால்ட்டா இருந்தாலும். சரி ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம லொகேஷன் சொல்றேன். லொகேஷன் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல ஜிபி ரோடுன்னு இருக்கு. நீங்க மவுண்ட் ரோட்ல இருந்து ஜிபி ரோடுக்குள்ள என்ட்ரி ஆகாம அப்படியே மவுண்ட் ரோட்ல மெயினா வந்தீங்கன்னா எல்ஐசியை தாண்டோன்னா உங்களுக்கு பென்ஸ் ஷோரூம் இருக்கும். பென்ஸ் ஷோரூம்ல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஷாப் தாண்டோன்னா நம்ம ஷாப்புக்கு M3 கார் ஆக்சஸரீஸ். ஓகே. நான் வெளியிலயும் வீடியோ எடுத்துர்க்கேன். கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே. இதெல்லாம் ஏமா நடு ரோட்ல வரலன்னு ஐதா பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க, படிச்சவன் மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. ஏர்ப்ளேன்ல இருக்க பஸ் பிரேக் அடிச்சு ஓட்டுறாங்க, ஒரு ஸ்மூத்தாவே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. பாருங்க இந்த மாதிரி டிரைவிங் பண்ணாதீங்க. போட்டு வச்சிட்டாங்க, எப்ப போய் இடிச்சிட மாட்டாங்க. பாருங்க ஃபுல் டிராஃபிக். அதே மாதிரி இப்போ உள்ள போனீங்கன்னா எவ்வளவு கேவலமான ரோடு வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா இங்க பாருங்க, ஃபுல் ரெட்டு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா இதே இடத்துல தான் இருக்கும். இங்க பாருங்க 1 மணி நேரம் ஆகுது. ஏஜிஎஸ் வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஃபுல்லாவே. ரோடு டாக்ஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட். ஏதோ ஒருத்தன் வந்து என்ன கமெண்ட்ல வேற திட்டி வச்சிருந்தான், டாக்ஸ் கட்டுறதுக்கு உனக்கு வலிக்குதா அப்படின்ட்டு. இப்போ சொல்றேன் வலிக்குது எனக்கு, பாத்துக்கங்க. இந்த மாதிரி ரோடு கேவலமா மெயின்டைன் பண்ணா பாதி பில்லரை போட்டு விட்டு இந்த மாதிரி மக்களை டெய்லி இவ்வளவு கொடுமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? டீசல் டேங்க் பாருங்க, முக்காவாசி குறையுது டீசல். இதுலயே எவ்வளவு காசு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? இதுக்கு ஒழுங்கா அந்த பில்லரை டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சா கூட பரவாயில்ல. மற்ற ஊர்ல எல்லாம் கவர்மெண்ட் எவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் ஆகுது, இங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க.
ஸோ ஸ்பீடு வந்து நல்லா தான் இருக்கு ஓவராலா, ஸ்மூத்தாகவும் இருக்கு, டச்சும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஃபுல்லா நல்லா இருக்கு.